ஒரு பக்கம் அந்த பாட்டிமா ரொம்ப கன்னிங்கா குழந்தை மேல இருக்கிற சொத்துக்காக தான் அந்த குழந்தைய பாத்துக்க வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஜங்கு செய்யற எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மீன் வீட்டு விட்டு போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப 2 பேத்துக்குள்ள சண்டையும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல மின் வாய்ப்பேச்சோட நிக்கலாம். அந்த செகண்டே பெட்டி பெட்டிக்கெல்லாம் கட்டிட்டு லிஃப்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ஜோவும் கரெக்டா வெளியே வருவா குழந்தையோட யூஸ்டு டயப்பர் எல்லாம் வீசுறதுக்கு. அப்ப லிஃப்ட்ல ஒன்னா போறப்போ என்னப்பா பெட்டி பெட்டிக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புன மாதிரி தெரியுது, போற போக்க பார்த்தா டூருக்கு போற மாதிரி தெரியல, ரொம்ப சீரியஸா இருக்க, நீங்க 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் இவங்க வீட்டுக்கு கேட்டிருக்கும், ஆப்போசிட் வீடு தானே. ஆமா, ஆனா ஒட்டுக்கா போறது அண்ணன் தம்பி மாதிரி தானே பிறந்தீங்க அப்படிங்கிற சமயத்துல போன் கால் வருது. வேற யாரும் நம்ம ஜங்கு தான் பண்றாரு. டே மின்ன நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, இப்படி நீ உடனே போற அப்படின்னா இது வந்து ஜோக்கெல்லாம் கிடையாது, எப்போ நம்ம சண்டை போட்டுக்கிற மாதிரி உன் பேச்சுக்கா என் பேச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி கிடையாது, நிஜமாலுமே சீரியஸா இங்க வரக்கூடாது அப்படிங்கிறப்போ அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன், உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கவே முடியாது, கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாத ஆள் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவான். இது எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஜோக்கு என்னமோ இடிக்குது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா மின் கிட்ட எதுவும் நோண்டி நோண்டி கேட்கறது இல்ல. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ ஜங்க தான் காட்டுறாங்க. அவரு சரி ஏதோ பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு வந்து பீர் எல்லாம் வாங்கிட்டு வர்றப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஜோவும் வருவாங்க. ஜோங்க கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பீர் வாங்கிட்டு, பாப்பாவும் பக்கத்துல தான் இருப்பா, ஜோவோட குழந்தை மட்டும் வீட்டுல விட்டு வந்திருப்பாங்க. எதுக்கு இப்போ என் கூட உட்காந்து பீர் குடிக்கணும் அப்படிங்கிற, நம்மளுக்குள்ள அந்த அளவுக்கெல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாதே, என்ன எங்கேயாவது கேமரா வச்சிருக்கியா, ஷூட் பண்ணி குழந்தைய வச்சுட்டு பீர் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பரப்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் கேட்கறதுக்கு, அதெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தா, அவளுக்கு திடீர்னு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துடுச்சு, அவ மனசு நொந்து போய் வாழ்க்கைங்கிறது ஒரு செகண்ட் தாண்டி, பாறையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால யாருக்கிட்டையும் வம்புத்தம்பு வச்சுக்காம நம்ம பாட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னா, அவளுக்கு அப்படி ஆனதும் எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு, தேவையில்லாம உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் பேசி ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் என்னோட முதல் பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறப்போ நீங்க பண்ணது ஒரு ஹெல்ப் தான், அந்த இடத்துல யாரு இருந்தாலும் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க, நாம ஒரு மிஷனுக்கு போயிருந்தோம், புருஷன் முன்னாடின்னு போய் சொன்னோம், ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு நான் ரொம்ப எம்பாரஸா ஃபீல் பண்ணதுனால உங்களை போட்டு ரொம்ப இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்குள்ள இருக்கிற டீல் தான் அப்படின்னு ஜங்கும் சொல்றாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதனால இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லல, நீ என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணிருக்க, முயற்சி இல்ல அசிங்கப்படுத்திருக்க, அப்போ நான் யாருக்கிட்டையும் சொல்லல, ஆனா இதுக்கப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியாது, இப்ப நீயும் நானும் காம் ஆயிட்டோம் இல்லையா, அவ்வளவுதான், ஓகே, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரஸ்பரம் பேசி நார்மலா எல்லாம் முடிச்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா இல்ல, இதுக்கு பின்னாடி ஜோ ஒரு பிளான் வச்சிருக்கா. அடுத்த நாள் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு காஃபி ஷாப்ல மதர்ஸ் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ இந்த யோனோட வீட்டுக்கு முன்னாடி யாரோ சுச்சு போயிட்டாங்களாமா, இது யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஏய் அது ஏதாவது டாகோ கேட்டோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படிங்கிறப்போ இல்ல லிப்ட் பக்கத்துலயும் யாரும் சுச்சு போயிருந்திருக்காங்க, இது ஒரு கம்ப்ளைண்டாவே ரைஸ் ஆயிருக்கு நல்லா பேசிட்டு இருக்கிறப்போ இந்த பழியையும் ஜங்க மேல போகணும்னு ஜோ ட்ரை பண்றான். ஆக்சுவலா அவரு தனியா குழந்தைய பாத்துக்கிறாரு, அடிக்கடி வெளியே போய் குடிச்சிட்டெல்லாம் வராரு, யாரு கண்டது அவரு கூட இந்த மாதிரி சுச்சு போயிருக்கலாம் அப்படிங்கிறப்போ என்னதான் இருந்தாலும் வளர்ந்த மனுஷன், அவருக்கு அறிவில்லையான்னு மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கிறாங்க. என்ன வளர்ந்த மனுஷன், அந்த மின்னு இருக்கா இல்லையா இப்ப ஜங்கு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றப்போ, ஆமா நான் கூட பார்த்தேன், அந்த பையன் வந்து கொஞ்ச நாள் அங்க வர்றது இல்லையே, ஏன் என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு டீட்டெயிலா தெரியல. அவன் பெட்டி படிக்க கட்டிட்டு போறப்போ லிஃப்ட்ல நானும் தான் கூட போனேன். அப்போ அவன் போன் பண்ணி ஜங்கு கிட்ட ரொம்ப கத்திட்டு இருந்தான், ஒழுக்கமே இல்லாத மனுஷன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னான். அப்படின்னா என்ன, ஒழுக்கக்கேடான விஷயத்த அந்த ஆள் செஞ்சிருக்கான்னு அர்த்தம். ஜங்க் என்னமோ பண்ணிருக்கான், அது இந்த பையனுக்கு பிடிக்காம தான் கிளம்பிட்டான். அப்படிங்கிற சமயத்துல இவங்களுக்கு ஏற்கனவே வந்து நம்ம ஜங்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை இல்லையா. ஜோ தான் இன்னொரு விஷயம் சொல்லி வச்சிருப்பாங்களே, ஜங்கோட அனுமதியோட அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தப்போ ஏதோ வீடியோ பார்த்துட்டு தப்பா பண்ணாரு, நான் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அதுலயும் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஒரு வாட்டி ஜோவோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டில பால் கொடுக்கலாம் நர்சரி ரூம்குள்ள வர்றப்போ ஏற்கனவே யோன் உட்காந்து பால் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இருந்தாலும் அன்னைக்கு வந்து வேணுக்குள்ள என்ன பாக்குறதுக்காக தான் வந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கேஸ் இப்ப ஜங்கு மேலதான் விழுகுது. ஆனா இதெல்லாம் குட்டி குட்டி கேஸ், அதனால எல்லாரும் ஜஸ்ட் பேசிட்டு அசால்ட்டா விட்டுடுறாங்க. என்ன சுச்சு யாரு போனாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபும் இல்ல. மின் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க தான், பட் மின் சொன்ன மாதிரி ஒழுக்கக்கேடான விஷயத்த ஜங்க் பண்ணாங்களா அதுக்கு ப்ரூஃப் இல்ல, அதனால ஜஸ்ட் பேசிட்டு மட்டும் விட்டுடுறாங்க. இந்த பக்கம் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல சோனாவோட இன்னஸ் கிடைக்குது. அடடே அந்த பையன் வச்சுட்டு இருந்தப்ப வாங்கி வச்சோம், இந்த சோனா கிட்ட கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாட்டிமா வராங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு. நல்ல வேலை வந்தீங்க, குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா கிட்ட வீட்லயே கொண்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ யோகா கிளாஸ்க்கு இன்னைக்கு இவரு போயிருந்திருக்க மாட்டாரு, அதனால அங்க இருந்து ஜோ கால் பண்றாங்க. என்னாச்சு இன்னைக்கு யோகா கிளாஸ்க்கு வரல,
குழந்தை நல்லா தூங்குறாலாம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ இல்ல இன்னைக்கு வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனா ஜோ இப்படி கால் பண்ணி விசாரிச்சது மத்த 2 லேடிஸ்க்கும் யோனுக்கும் கூவுக்கும் குறுகுறுன்னு இருக்கு. என்னடி எப்ப பார்த்தாலும் 2 பேரும் பரம எதிரிகள் மாதிரி இருப்பீங்க, இப்ப என்ன அக்கறையா போன் பண்ற விசாரிக்கிற, எல்லாம் புதுசா இருக்கே அப்படிங்கிற சமயத்துல இதெல்லாம் குழந்தைக்காக தான். அது மட்டும் இல்லாம அவர் பண்ண தப்பெல்லாம் பாஸ்ட்ல தானே, அதெல்லாம் என்ன சின்ன விஷயம், அதெல்லாம் அப்பப்ப விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதோ வந்து சேல் போட போறாங்களாமா, அதுக்கு நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போனா சரிப்பட்டு வராது, அதனால குழந்தைங்க எல்லாரையும் ஜங்கோட வீட்டுல விட்டுலாம் அவங்க பாத்துக்கிட்டோம். அப்படிங்கிறப்போ எப்படி அந்த ஒரு குட்டி பாப்பாவை வச்சுட்டு ஜங்கால பாத்துக்க முடியல, நம்ம எல்லா குழந்தையோட பாத்துப்பாரா, பாத்துட்டு தான் தீரணும். அதே மாதிரி நாளைக்கு அவருக்கு எங்காவது வெளியே போகணும்னா அந்த குட்டி பாப்பாவை நாம பாத்துக்க போறோம். இதுல என்ன இருக்கு, நாம அந்த சேல்ல போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்க சமயத்துல குழந்தைய வச்சுட்டு இருக்கிறது கரெக்டும் கிடையாது, ஹைஜீனும் கிடையாது, குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சிக்காகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன் அப்படிங்கிற சமயத்துல இது எல்லாருக்கும் ஓகேன்னு படுது. இந்த பக்கம் அதை டக்குன்னு கொடுக்க முடியாது இல்லையா, வீட்டுக்கு வெளியவே நின்று, அதனால வீட்டுக்குள்ள வந்து என் வீட்டுல வந்து ஃபிளஷ் ஒர்க் ஆகல, தண்ணி வரல, பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சோனாவோட வீட்டுக்குள்ள வந்து ஜங் என்னென்னமோ பண்றாரு. சோனாவும் அப்படியே நிக்கிறா, என்னடா இவன் நகர மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அது வேணும் இது வேணும் எடுத்துட்டு வர சொல்லி எப்படியோ கிச்சன்ல அங்கங்க வைக்கலான்னு பார்த்து கடைசியில ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுறாரு. அதையாவது ஒழுங்கா பண்ணாரா, ஃப்ரிட்ஜ் சாத்துறப்போ கையில அதாவது விரல் அடிபட்டுருது, அதுக்கு இவங்க பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் பேசிடுறது. அதுக்கப்புறம் வர்றப்போ சரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒரு மேல வந்து இடிச்சிடுறாங்க. அந்த பர்சன் ஜங்குக்கு தெரியும் போல இருக்கு, லைட்டா பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமாக ஜோ வந்து ஜங்கு கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு நாங்க கொஞ்சம் சேல் எல்லாம் போட்டிருக்காங்க, எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் வாங்க போகணும், குழந்தைங்களை பாத்துக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப ஆஹா நல்லா இருக்கேன், நான் எதுக்கு பாத்துக்கணும், இதை பாருங்க ஜங், இதுல ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான், நாளைக்கு உங்களுக்கு எங்காவது வேலை இருக்கு போகணும் பிடிக்கணும் அப்படின்னா குட்டிக்கு போனாங்க பாத்துப்போம் அப்படிங்கிறப்ப ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் இந்த மிக்கி மவுஸ் மாதிரியோ இந்த பொம்மை மாதிரியோ எல்லாம் ரெடியாகி நிக்கிறாரு. குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு குழந்தைய பாத்துக்கிறதே இவருக்கு கஷ்டம், இப்போ இவர் வச்சிட்டு இருக்க பாப்பாவோட சேர்த்து இப்ப 4 குழந்தைங்களாயிடுச்சு, எப்படியோ உயிரை கொடுத்து பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க மின்னோட ஷாப்பை தான் கட்டுறாங்க. சோனாவும் சோனாவோட பையனும் வருவாங்க ஏதோ வாங்குறதுக்காக. அந்த பையன் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிப்பான். சோனாவை பக்கத்திலே உட்காந்துட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த மின் ஒரு மாதிரி பாக்குறப்போ நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, இதுதான் என்னோட பேரண்டியல் மெத்தடே, நான் இப்படிதான் குழந்தைய வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க உட்காந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சது அந்த பையன் அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் வேணுங்கிறதுல வாங்கிட்டு இருக்கிறப்போ ஆமா ஜங்கு கூட இல்லாம இப்போ நீங்க ஏதோ வேற எங்க போய் தங்கியிருக்கீங்களாமே, ஜங் ரொம்ப நல்லவராச்சே, ஏன் திடீர்னு ஜங்கோட வீட்டுல இருந்து மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னு கேக்குறப்போ நான் அவரை நல்லவர்னு நினைச்சேன், ஆனா அவர் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லையே அவர் நல்லவர் தானே அப்படிங்கிறப்போ இல்ல எனக்கு மனுஷங்களை நல்லா படிக்க தெரியும், ஆரம்பத்துல ரொம்ப டீசென்டான பர்சன் நல்ல பர்சன் நினைச்சேன், அவர் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. இது சோனாக்கு ஒரு மாதிரி படுது. எப்படியோ ஒரு குழந்தைங்களை பார்த்து முடிச்சுட்டாங்க. மதர்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போக வந்தாங்க. பரவாயில்லையா நல்லபடி பாத்துக்கிட்டீங்களா, ஒன்னும் கஷ்டம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு வாய் வார்த்தையில கஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு. அனைவருப்பட்ட கஷ்டம் ஒரு பார்த்தாலே தெரியுது. சரி குழந்தைங்க ஏதோ போட்டோ எடுத்தீங்களா அப்படிங்கிறப்போ நான் போட்டோ எடுத்திருக்கேன், அண்ட் தென் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சு அது அமைதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதர்ஸ் எல்லாம் குழந்தைய தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் பொத்துன்னு சோப்பால படுத்துட்டு குட்டி பாப்பா கிட்ட ஐயோ இந்த நாட்டுல 2-3 குழந்தைய பெத்து வளர்க்குறவங்களுக்கு எல்லாம் பிரைஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கையில அந்த ஃபிங்கர்ல வந்து அந்த கட்டு போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா சோனா, அது ஞாபகத்துக்கு வர எப்படி சோனா பார்க்க போகுதுன்னு யோசிக்கிறாங்க. சோனாவோட வீட்டுல ஒரு பல்ப் வந்து மக்கர் பண்ணிட்டு இருந்திருக்கும், அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி போய் சோனாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இங்க 3 குழந்தைங்களையும் வந்துட்டு ஜோவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கதான் உட்காந்துட்டு சரி அவர் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு பாக்கலாம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு குழந்தையோட சேர்ந்து அவர் செல்ஃபி எடுத்து இருந்திருப்பாரு, அதெல்லாம் வந்து போட்டு காட்டுறாங்க. அந்த சமயத்துல ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்தப்போ ஒரு பேக்கையும் கொடுத்துருப்பாங்க. இந்த பென்ட்ரைவ் குழந்தைங்க கூட நம்ம கொடுக்கலையே, ஒருவேளை குழந்தைங்களுக்கு ஏதோ கார்ட்டூன் வீடியோ போட்டு காமிச்சேன்னு சொன்னாரு இல்லையா, அதுவா இருக்கும், என்னன்னு பாக்கலாம், இல்லைன்னா குழந்தைங்களே வீடியோ எடுத்து வச்சிருந்திருப்பாரு என்னமோ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா அதுல இருக்கிறது தப்பான வீடியோ. இதை பத்து கரும குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அந்த ஆள் காமிச்சா நாசமா போறவன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்க. இது உடனே அந்த குரூப்லயே பரவுது. அந்த காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு மத்த மதசும் பேசிக்கிறாங்க. அந்த ஜங்கோட வீட்டுல தான் அந்த ஜோவும் அந்த யோனும் கூவும் குழந்தைங்களை பார்க்க விட்டு போனாங்களாம். அந்த ஆள் தப்பான வீடியோலாம் காமிச்சிட்டானாமா. அது மட்டும் இல்லாம ஜோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இவன் ஏதோ வீடியோ பார்த்து தப்பா பண்ணிட்டு இருந்தானா, ஜோ கூட இவனை அடிச்சிருக்கானா அப்படிங்கிறப்போ இதெல்லாம் காதுல கேட்கிற மின்னு அந்த ஆள் ஏதோ தப்பு தண்டா பண்றான் ஓகே, பட் குழந்தைங்க அது பச்சை குழந்தைங்களுக்குமா பான் வீடியோ காட்டுவான், அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார், நம்ம அவர்கிட்ட இப்ப என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்ட்டு வீட்டுக்கும் வராங்க. பாஸ்போர்ட் போடுறதுக்கு ஒரு கை வர மாட்டேங்குது. அப்படி வீட்டுக்குள்ள வந்தாலும் ஜங் வீட்டுக்குள்ள இல்ல, அவரும் மேல இருக்காரு சோனாவோட வீட்டுல அந்த பல்ப் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு. அந்த பையனை பார்த்தா நம்மளுக்கு தெரியுமே, இவர் சேரை போட்டு பல்பை சரி பண்றப்போ பேண்ட் அவுத்து விட்டு போயிடுவான். சோனாக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, இவருக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. மேல இந்த சவுண்ட் எல்லாம் கேட்கறத வச்சு இவர் மேலதான் இருக்காரு அப்படிங்கிறது கீழே வீட்டுக்கு மாடி நிக்கிற இவருக்கும் இன்னுக்கும் தெரிஞ்சிருது. அதனால மேல வர்றப்ப கரெக்டா இவர் அப்பதான் கதவை சாத்திட்டு வெளியே வருவாரா. வந்து ஒரு பேண்ட்டை கரெக்ட் பண்றப்போ அது ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிறான் மின்னு. அதோட நீங்க ரொம்ப கேவலமா போயிட்டீங்க,
என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படிப்பட்ட மனுஷனா இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப கேடு கெட்டவரா இருக்கீங்க அப்படின்ட்டு மீன் வந்து ஜங்க அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமாக ஜங்கண்ண சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தனை கொடுக்க வர்ற போட்டே நிறுத்துடா, எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு பேசணும், அடிக்கிறதையும் அடிச்சுட்டு மருந்தாடா கொடுக்குற மருந்து அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. சோ எதுக்காக சோனா வீட்டுக்கு போன அப்படிங்கிற சொல்லிட்டாரு போல இருக்கு. சோ மின்னுக்கு வந்து அவசரப்பட்டு அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் ஜங்குக்கு அதை விட கஷ்டமா இருக்கு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது, தப்பானவ மாதிரி தெரியுதா, ஏதோ கல்யாணமான பொண்ணுங்களே பார்த்துட்டு அஃபேர் வச்சுக்கிறவங்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சோனாக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் அண்ட் தென் நான் சோனா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்லிட அந்த சமயத்துல ஒரு வர கோபத்துல அங்க இருக்கிற பொருளை தூக்கி சும்மா அடிச்சிட்டு இருப்பாரு. முன்ன இதான் அந்த டைம்ல வர்ற பாட்டிமா வீடியோ எடுத்துருவா. பாட்டிமா எதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல, நீங்க செல்லமா சண்டை போட்டுக்கிறத குழந்தை பார்த்து ரசிச்சாலாம் அதான் வீடியோ எடுத்தா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா மின்னுக்கு ஆரம்பத்துல இருந்து பாட்டி மேல டவுட் வந்துகிட்டே இருக்கு. கடைசியில ஜங் வந்துட்டு மின்ன பார்த்து கேட்கறாங்க, ஆமா நீ எதுக்கு திரும்பி வந்த, என் மேல தப்பான ஒரு அபிப்பிராயத்துல வீட்டு விட்டு போனவன் தானே, எதுக்கு மனசு மாதிரி திரும்பி வந்தா, மனசு மாதிரி எல்லாம் வரல, குழந்தைங்களுக்கு நீங்க பான் வீடியோ காட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அவ்வளவு கேடுகிட்ட மனுஷன் நீங்க இல்லையே, அதனாலதான் வந்த அப்படின்னு சொல்றப்போ என்னது நானா குழந்தைங்களுக்கா யார்டா சொன்னாங்க அப்படிங்கிறப்போ இந்த பக்கம் ஜோ மொத்த மதர்ஸுக்கு அதை பரப்பிட்டா மதர்ஸ் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அவன் எப்படி குழந்தைங்களுக்கு அப்படி காட்ட போச்சா ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷத்துல வீட்டுக்கு வரப்போ வீட்டுக்கு முன்னாடி யாரும் சுச்சு போயிருக்காங்க இது அப்படிங்கிறப்போ இதையும் ஜங்கோட தலையிலேயே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வேலையும் இந்த ஜோ புள்ள பண்ண பிளான் தான். அன்னைக்கு லிப்ட்ல மின் போனார் இல்லையா, பெட்டி பெட்டிக்கெல்லாம் கட்டிட்டு அப்ப சொல்லியிருப்பாரு இல்லையா நீங்க ஒழுக்கம் கெட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க திட்டிருப்பாரு இல்லையா, அதை வச்சு அன்னைக்கு ஜங்க தனியா பார்த்து பேசி ஜங்கு கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ற மாதிரி பண்ணி ஜங்கு கிட்ட குழந்தைங்களை விட்டுட்டு போறதுக்காக மத்த மதர்ஸை கன்வின்ஸ் பண்ணி அப்ப வேணுக்கும்னே அந்த பென் டிரைவ் குழந்தைங்க பேக்ல வச்சதே இந்த ஜோ தான். மத்த மதர்ஸ் கிட்ட இவன் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ஜங் அப்படிங்கிறவன் கேடு கெட்டவன் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. இத்தனை பிளான் இவ பக்காவா போட்டு முடிச்சுட்டா. இதெல்லாம் எதுக்கு பண்ற அப்படின்னா இல்ல இதுக்கப்புறம் ஜங்கு இருக்க வேண்டாம், இருந்தாலும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் வந்து நம்ம குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தைய டெலிவரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணதும் தொப்புள் கொடியை கட் பண்ணதும் இவன் தான் சொல்லிடுவா, அது நல்லா இருக்காது, நம்மளுக்கு தான் அசிங்கமா போகும், நாம இங்க ஒரு கெத்தா இருந்துட்டு இருக்கோம், அதனால இவன் கிட்ட இருக்காம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு துரத்துறதுக்கான பிளானுக்காக ஜோ இத்தனையும் பண்ணிருப்பா. அப்ப அந்த பென்ட்ரைவ் என்ன சமாச்சாரம் அப்படின்னா அது இந்த ஜோவோட ஹஸ்பண்டோட பென்ட்ரைவ். அவர் வந்து கேக்குறாரு ஏண்டி அங்க ஒரு பென்ட்ரைவ் வச்சிருந்த பாத்தியான்னு சொல்லிட்டு பார்த்தேன் தூக்கி போட்டேன், இதுக்கப்புறமாக அந்த மாதிரி கன்றாவியான படங்களை பார்க்காதீங்க, குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஜோ வெளியே வர்றப்போ ஜங்கோ அப்பதான் வெளியே வந்திருப்பாரு. வந்தவர் என்னென்னமோ ஏதோ மெசேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கே, நான் அப்படி பண்ணல, குழந்தைங்களுக்கு நான் அந்த மாதிரி வீடியோ எப்படி நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அப்போ இந்த பென் டிரைவ் குழந்தைங்களோட பேக்ல இருந்தது, நாங்க எந்த பேக குழந்தைங்களை பாத்துக்கிறப்போ உங்ககிட்ட கொடுத்தோமோ அந்த பேக்ல இருந்ததுங்கிறாங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா சரி நீ என்ன எதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி யாரோ சுச்சு போயிருப்பாங்க இல்லையா, ஒச்சுச்சோ இது யார் போனது அப்படிங்கிற சமயத்துல ஜங்கோ என்னது இது யார் போயிருப்பா அப்படின்னு ஒரு உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஐயோ ஆமாமான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமான ஒரு சீனே கிரியேட் பண்ணிடுறாங்க. யோன் வர்றப்போ கூ வர்றப்பவும் இந்த ஆள் என் வீட்டு முன்னாடி நின்று சுச்சு போறதையே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டுருவாங்க. பின்னாடி ஜங் வந்துட்டு இப்படி பாவி இது கடவுளுக்கே அடுக்காது அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜங்க கழுவி ஊத்துனதுதான் மிச்சம், வா வா இவன் இருக்கிற இடத்துல நிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா போறப்போ ஜோ திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பா பாருங்க, புரிஞ்சு போச்சு நம்ம ஜங்குக்கு பயப்புள்ள பிளான் பண்ணி நம்மள வந்து கவுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது எல்லாத்தையும் மின்கிட்ட வந்து சொல்ல ஐயோ ஜோவை வந்து நான் இந்த அளவுக்கு நினைக்கவே இல்லை, இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. மின்னுக்கு எல்லாமே தெரிய வருது. ஓகே அப்போ ஜோவோட குழந்தை பிறக்கிறப்போ தொப்புள் கொடியை கட் பண்ணது வந்துட்டு ஜங்கு தான், அதனாலதான் இவங்க வந்து இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் தப்பா வந்துட்டு ஜங்கு மேல பழி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆனா இதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வருவீங்க, எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ என்ன இங்கிருந்து அனுப்ப பாக்குறா இல்லையா, இல்ல அவதான் தப்பானவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ண போறேன். மின் கேக்குறாங்க எப்படி பண்ணுவீங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, எல்லா தப்பையும் நீங்க பண்ண மாதிரிதான் ஜோ காட்டிட்டாலே அப்படிங்கிறப்போ இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்னோட காஃபி ஷாப்ல எல்லா மாதிரியும் வர சொல்லி இவரும் உட்கார்ந்து நடந்தது எல்லாத்தையும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது இப்படிதான் நடந்தது, அன்னைக்கு ஜோவோட பொண்ணு பர்த்டே பார்ட்டி அப்போ நான் எதுக்காக அந்த நர்சிங் ரூம்குள்ள வந்தேன் அப்படின்னா என்னோட குட்டி பாப்பாக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அவ புட்டில வந்துட்டு பால் கொடுத்தா குடிக்க மாட்டா, டைரக்டா ஃபீட் பண்ண முடியாது, அம்மா கிட்ட இருந்து பால் குடிக்கிற மாதிரி தான் அவ குடிச்சு பழகிருக்கா, அதனால நான் அந்த மாதிரி செட்டப்போட தான் குழந்தைக்கு பால் கொடுப்பேன் அப்படிங்கிறப்போ இதுல நாங்க எப்படி நம்புறது, நீ என்ன பாக்குறதுக்காக தான் வந்து அப்படின்ட்டு யோன் வந்து ஒரு பக்கம் பொங்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பென் டிரைவுக்கு என்னப்பா கதை சொல்ற அப்படிங்கிற சமயத்துல இது என்னோட பென் டிரைவே கிடையாது, இது யாருதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு டைம் சூப்பர் மார்க்கெட்ல யாரோ ஒருத்தர் மேல நம்ம ஜங் இடிச்சிருப்பாரு இல்லையா, நான் கூட சொல்லியிருப்பேன் அவர் ஏதோ ஜங்குக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு லைட்டா ஸ்மைல் பண்றாருன்னு சொல்லிட்டு, அவர் வேற யாருமே கிடையாது ஜோவோட ஹஸ்பண்ட் தான்.
இந்த பென்ட்ரைவ் அவர்கிட்ட இருந்தா கீழே விழுந்திருக்கும் இவங்க இடிச்சுக்கிட்டப்போ. அப்ப இவர் எடுத்திருந்திருப்பாரு, ஃபேஸை நல்லா பார்த்திருந்திருப்பாரு. இப்ப அதை சொல்றதுக்கு அதையும் ஜோ வந்து எப்படியோ பண்ணிடுறா. நீ சொல்றதுல இவங்க எப்படி நம்புவாங்க, நீ தப்பானவன் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே நம்ம ஜங்க பத்தி ஜோ ஒரு கதை கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, ஜங்கோட பெர்மிஷனோட, நீங்க ஒர்க் பண்ற சமயத்துல தப்பான வீடியோ பார்த்து தப்பா பண்ணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் குவும் யோன்னு சொல்றாங்க. அதையும் ஜங் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை மறைக்கிறதுக்காக நானும் ஜோவும் போட்ட பிளான். ஜோக்கு வந்து ரொம்ப எம்பாரஸா இருக்கு, நாங்க 2 பேர் ஏதோ பேசினதை அரையும் குறையுமா யோன் கேட்டுட்டு போயிட்டு எங்க 2 பேருக்குள்ள இல்லசெட் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறதுனால நாங்க அப்படி ஒரு கதையை குக் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். ஜோக்கெல்லாம் திக்கு திக்குன்னு தான் இருக்கு, இவன் அந்த உண்மையை சொல்லிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஏய் நீ ஒரு திட்டு பையன், நீ வந்து ஒழுக்கங்கட்டவன், நீ சொல்றதுல இங்க எதுக்கு நம்ப போறாங்க அப்படிங்கிறப்போ ஆமா ஆமா நாங்கெல்லாம் உன்னதான் நம்புவோம் ஜோ அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த கதையை சொல்லி முடிச்சிடுறாரு. ஜோவோட ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தைய நான் தான் கையில வாங்கினேன், தொப்புள் கொடியும் நான் தான் கட் பண்ணேன். இந்த சிச்சுவேஷன் எனக்கு அப்படிதான் இருந்தது. இது வந்து பல பேர் முன்னாடி சொன்னா எம்பாரஸா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவன் என்னையும் அவாய்ட் பண்ணா. என்ன அதுக்காக தான் இங்கிருந்து துரத்துறதுக்காக இத்தனை பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ ஜோதை மாத்திடுறா. என்ன சொல்ற, நான் குழந்தைய பெத்தேன், நான் லைவ் விட்னஸா இருக்கேன், நீ சொல்றது அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் சொல்லி பாப்பாரு, ஐயோ அந்த ஹோட்டலை நடத்துனது வந்து ஒரு பாட்டிமா தான், கண்டிப்பா உயிரோட இருப்பாங்க, அவங்கள போங்க அவங்கள பாருங்க அப்படிங்கிறப்போ ஜோ இருந்துட்டு இவங்கெல்லாம் என்னதான் நம்புவாங்க, நான் இருக்கேன், குழந்தைய பெத்தவன் நான் இருக்கேன், இங்கேயும் நம்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில பயங்கரமான ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. பக்கத்துல மின்னு இருப்பாங்க. அந்த சமயத்துல சோனாவோட வீட்டை காட்டுவாங்க. சோனாவோட தங்கச்சி யோகா டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்திருப்பாங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்னத்தையும் எடுக்கிறப்போ இந்த குட்டி பையனோட பேண்டஸ் இருக்கும். என்னது இது, ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஐட்டமா இது அப்படிங்கிறதுக்கு இவன் என்னோட இன்னஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சான், அதனால நான் அவனதை வச்சேன் அப்படிங்கிறப்போ அம்மா உன் இன்னஸ் நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்றான். ஆனா ஃப்ரிட்ஜ்ல வச்சது யாரு, நம்மளோட ஜங்கு தான். எதுக்காகனா எப்படி கொடுக்கறதுன்னு தெரியும் வச்சுட்டு போயிருப்பாரு. ஆனா தன்னோட பையன் தான் தன்னோட இன்னஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பழிக்கு பழி வாங்கி தானே குழந்தைய வளர்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணிருப்பாங்க சோனா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு பல்கமாட்ட வந்தப்போ ஜங்கோட பேண்டாவது விட்டுட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜங்குன்னு சொன்னதுதாக்க ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஜங் இன்னையோட க்ளோஸ் நினைக்கிறேன். எல்லா மதர்ஸும் அவரை போட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்குள்ள அங்கங்க யாரோ சுச்சு போறாங்களாமே, அதை பண்ணது கூட ஜங்கு தானா. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதோ பான் வீடியோல காட்டியிருக்காரு, அதுவும் பச்சை குழந்தைங்களுக்கு பயங்கர கேஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஐயோ இந்த விஷயத்திலாவது நாம ஜங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த சோனா ஓடி வந்து இதை பாருங்க, அவங்க வீட்டுக்கு முன்னாடி யாரும் சுச்சு போனதாக சொல்றீங்க இல்லையா, லிப்ட்ல போறது வீட்டுக்கு முன்னாடி போறது எல்லாம் பண்ணது என் பையன், அதுக்கும் ஜங்குக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, என் பையன் பண்ணான்னு சொல்லாம நான் ஏன் இருந்தேன்னா ஆல்ரெடி என் பையனை போட்டு நீங்க வந்து வச்சு கருக்குறீங்க, இதையும் சொன்ன அப்படின்னா என் பையனை ரொம்ப ஒதுக்கிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன். சோ இதுக்கும் ஜங்குக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஜோ பக்கம் கொஞ்சம் வீக் ஆகுது. மொத சில ஜோவை பாக்குறாங்க. என்ன ஜோ இவர் சுச்சு போனது உன் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற, இவங்க பையன் சோனாவோட பையன் தான் சுச்சு போனதாக சோனா சொல்றாங்க. அப்படிங்கிற சமயத்துல இருக்கலாம் அந்த பையன் வேற எங்கேயாவது சுச்சு போயிருந்திருக்கலாம். ஆனா என் வீட்டு முன்னாடியும் எங்க ஃப்ளோர்ல இருக்கிற அந்த லிப்ட் கிட்டையும் சுச்சு போனது இவருதான் சொல்லிட்டு இவ அடிச்சு சொல்றா. அது மட்டும் இல்லாம பொய்ய உண்மையாக்குறதுக்கு சில விஷயங்களை சேர்த்து சொல்றா. நான் இவர் கரெக்டா பேண்ட போடுற சமயத்துல பார்த்தேன், இவர் பட்ல இவ்வளவு பெரிய மச்சம் இருந்தது, ஒரு தழும்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சொல்றா. அது மட்டும் இல்லாம சோனா சொல்றதுல நம்பாதீங்க, சோனாவும் ஜங்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், ஜங்க கப்பத்துக்கு சோனா போய் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறான். முடியவே இல்ல, எல்லாரும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஜோ சொல்றதான் நம்புறாங்க. அங்கிருந்து எழுந்து போக பாக்குறாங்க. ஆனா ஜங்கு இது இப்படி விடுற மாதிரி கிடையவே கிடையாது, நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்னு கடைசியில மனுஷன் பேண்டையும் அவுத்துருவாரு. ஜோவெல்லாம் பொத்துக்கடின்னு உட்காந்துருவா. அந்த சமயத்துல கூட மீன் ஏதோ போர்ட்ல போட்டிருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பாத்தீங்களா, எந்த ஒரு மார்க்கும் இல்ல, எந்த ஒரு மச்சமும் இல்ல, கிளீனான பட் அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான் பெருத்தவமானம். ஜங்க அப்படியே வெளியே வருவாங்க. இப்ப மத்த மதர்ஸ் எல்லாம் அப்படியே ஜோவை பார்ப்பாங்க. ரொம்ப பெரிய இவ மாதிரி இந்த அடையாளம் இருந்தது அந்த அடையாளம் இருந்ததுன்னு இப்ப போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க ஜங் வெளியே வந்து அப்படியே தலை குனிஞ்சு போய் நிப்பாரு. பெருத்தவமானமா போச்சேன்னு சொல்லிட்டு பின்னுக்காய் வந்து சோனா நான் இப்ப போறேன், அப்புறமா வந்து உங்களை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட பேக்க ஒரு மாதிரி பார்த்துட்டு போவாங்களா. அதெல்லாம் ஜங்குக்கு தெரியாது. ஆனா ஜங்குக்கு ஒரு மாதிரி அவமானமா போயிடும். அப்படியே நிஜமாலே மனுஷன் அழுதுடுவாரு. இது ஒரு ஃப்ரேம் ஆகும். இங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஏதோ வேலை விஷயமா யாரோ கிட்ட பேசிக்கிட்டே சோனா ரோட் கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்தடியில் வந்து சொல்றேங்க.